தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. பிரேயர் வாய்ஸ் சாட் குழுமத்தின் மூலியமாக இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் தயவினாலும் புதிய மாதத்தை காண்பதற்கு தேவன் நமக்கு கிருபை புரிந்திருக்கிறார். புதிய மாதம், புதிய ஆரம்பம், புது நம்பிக்கை, புது வாசல், புது பாதை, புதிய கிருபை. இந்த மாத வாக்குத்தத்த வசனம், யெகோவா ஈரே, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். The Lord will provide, the Lord will see to it. பைபிள் போர்ஷன், வேத பகுதி, ஆதியாகமம் 22 1 முதல் 14 வரை ஜபத்தோடு வாசியுங்கள். 3 காரியங்கள். கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஆதியாகமம் 22 14 22 8. தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஆபிரகாம் ஒரு தீர்க்கதரிசி. இந்த தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை கர்த்தர் பார்த்து கொள்வார் அன்றைக்கே அவர் சொன்னார். அந்த ஆட்டுக்குட்டி தான் உலகத்தின் பாவத்தை சுமந்த தீர்த்த தேவாட்டுக்குட்டி. அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே, மாசற்ற ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே, குற்றமில்லாத இரத்தத்தினாலே நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இரண்டாவதாக, கர்த்தர் சேர்த்து கொள்ளுவார். என் தாயும் தகப்பனும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். சங்கீதம் 27:10. ஒருவனை தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளை கிறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஒருவனை தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். மூன்றாவது, கர்த்தர் காத்து கொள்ளுவார். கர்த்தரோ உண்மை உள்ளவர். அவர் உங்களை தீமையின்றி விலக்கி உங்களை காத்து கொள்ளுவார், சிறப்படுத்தி. 2 தெசலோனிக்கர் 3:3. அன்பின் ஆண்டவரே, அப்பா பிதாவின் அருமை இரட்சகரே, பிரேயர் வாய்ஸ் சாட் குழுமத்தில் இருக்கிற ஒவ்வொரு அன்பு சகோதர சகோதரிகளை ஆசீர்வதிக்கிறேன். தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை, சமுதாய வாழ்க்கை, பொருளாதார வாழ்க்கை, கலாச்சார வாழ்க்கை, சப வாழ்க்கை, தொழில் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இந்த மாதம் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். கர்த்தர் சேர்த்து கொள்ளுவார். கர்த்தர் காத்து கொள்ளுவார். கர்த்தர் கவனித்துக் கொள்ளுவார். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உன் கண்ணீரை கண்டேன். நீ பயப்படுகிற காரியம் உனக்கு ஒன்று நேரிடாது. நீ தண்ணீர்களை கடக்கும் போது உன்னோடு இருப்பேன். ஆறுகளை கடக்கும் போது உன் மேல் புரடுவதில்லை. நீ அக்னியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய். நீ என் பார்வைக்கு அருமையான படியினாலே கனம் பெற்றாய். நானும் உன்னை சிநேகித்தேன். கர்த்தர் புதிய காரியத்தையும், பெரிய காரியத்தையும், மகிமையான காரியத்தையும், அரிய காரியத்தையும் செய்வார். கர்த்தருடைய கிருபைகள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.